ஏன்னா டயர் அறுக்குறீங்க? அட இந்த டயர் வாங்கினாலும் வாங்கினா கிரிப்பே இல்லடா, அதான் அறுத்து தூக்கி எஞ்சலான்ட்டு இருக்கேன். இவ்வளவுதான் உங்க பிரச்சனையா? இருங்க வரேன். டேய் இது எங்கிருந்துடா வாங்கினேன்? இன்ஸ்டாகிராம்ல என்லெஸ் டயர்னு ஒரு பேஜ் இருக்கு, அவங்க கிட்ட இருந்தா இது வாங்க. சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம 10 ஒரு டயர் போட்டிருந்தோம். அந்த டயர் சுத்தமா அன்கண்டிஷன்ல இருந்துச்சு. நான் 200+ போகும்போது எனக்கு கிரிப்பே கிடைக்காம போயிடுச்சு ஒரு டைம். அதனால தான் இந்த டைம் பார்த்து நிதானமா எல்லாம் விசாரிச்சு இவங்க ஷாப்ல இருந்து வாங்கினேன். என்லெஸ் டயர்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் இருக்கு, இவங்கள்ட்ட தான் நான் விசாரிச்சேன். நான் எடுத்தவொடனே இதுதான் சொன்னேன், போன டைம் ஒரு டயர் வாங்கியிருந்தேன், அது கொஞ்சம் கூட கிரிப்பே இல்லைன்னு. சில டயர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், ஆனா நிறைய பேருக்கு டயரோட குவாலிட்டி பத்தி தெரியாது, அதனால வாங்கி போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அப்பதான் தெரிஞ்சது, எனக்குமே டயர் குவாலிட்டி தெரியல, அதனால தான் நான் அது வாங்கி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஷாப் ஓனர்கிட்ட சொல்லியிருந்தேன், அந்த டயர் போட்டதுக்கு அப்புறம் என்னால வீலிங்கே பண்ண முடியலன்னு. அதுக்கு அவர் சொன்னார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க அந்த மாதிரி டயர்லாம் சஜஷன் பண்ண மாட்டோம், நல்ல பர்ஃபார்மன்ஸ் டயர் தான் நாங்க எல்லாத்துக்கும் கொடுப்பேன். சீரியஸா டயர் மாத்திர வரைக்குமே எனக்கு அந்த நம்பிக்கையே வரல. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் டயர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு. சரி, நம்மளால 30,000 டயர்லாம் வாங்க முடியாது, கம்மி பட்ஜெட்ல இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் டயர் வாங்கணும்னா டிஸ்பிளேல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் டேக் பண்ணிருக்கேன், நீங்க மெசேஜ் பண்ணி கூட நீங்க விசாரிச்சுக்கலாம்.